சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நார்மலா இருக்காங்க, இவங்க கூடயே இருந்து பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டேய், அங்க உட்காந்துருக்கிறவன தெரியுதா? அந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணப்ப காப்பாத்த வந்தா இவனை தானே தள்ளி விட்டு வந்தோம். டேய், அஞ்சலி மேடம் இவன் யாரு என்னன்னு கேட்டாங்கல்ல, இவன் போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். சரிடா, சீக்கிரம் போன் எடுத்து போட்டோ எடுறா. டாக்டர் டாக்டர் எப்படி இருக்காங்க டாக்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, காலையில தான் சொல்ல முடியும். அவங்களை காப்பாத்த எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் சார். யாரா இருக்கும் மீனாவை காப்பாத்துனது? அந்த மாதிரி யாருமே இல்லையே இந்த ஊர்ல. அவளை காப்பாத்துற அளவுக்கு வேற யார? என்னடா, மீனாவை போட்டு தள்ளிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல்ல தான் மேடம் இருக்கோம். மேடம், அந்த மீனாவை காப்பாத்த ஒருத்தன் வந்தான்னு சொன்னல மேடம். ஆமா, அவனை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் மேடம். அதை பாருங்கன்னு சொல்லதான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அனுப்பிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, பாக்குறேன். ராம் தான் அவளை காப்பாத்தினா? இவன் எதுக்கு மீனாவை காப்பாத்தணும்? ஹலோ, சொல்லுங்க மேடம். இவன் தான் மீனாவை காப்பாத்தினா? ஆமா மேடம், இவனே தான் மேடம். இவன் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஐசியூல இருக்கிறவன் மார்ச்சல் இருந்திருப்பா மேடம். இவன் இங்க இருந்து போக மாட்டான் போல இருக்கு மேடம். சரி, இங்க பாருங்க, அவன் இருக்கும்போது மீனாவை எதுவுமே பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், இவனையும் சேர்த்து போட்டுட்டுமா? ஐயோ, சொல்றத கேளுங்க. ராம எதுவுமே செய்ய கூடாது. மீனாவை மட்டும் தான் போட்டு தள்ளணும், புரியுதா? இவன் வேற இங்கேயே இருக்கானே மேடம். அவனை கொல்ல போனா கண்டிப்பா இவன் குறுக்கால வருவான் மேடம். இங்க பாரு, ராம அங்க இருந்து அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. அவன் போனதுக்கு அப்புறம் மீனாவை போட்டு தள்ளிட்டு எனக்கு போன் பண்ணு, புரியுதா? சரி, ஓகே மேடம். இவன் எதுக்கு அங்க போனா? ராம இப்படியாவது வர வைக்கணுமே. ராமு, பாட்டி என்னையாச்சு? எதுக்கு என்ன வேகமா வர சொன்ன? ஐயோ, சட்டையில ரத்தம். என்ன அவ்வளவு ரத்தம்? என்னையாச்சு? பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. மீனாவுக்கு தான். மீனாவுக்கு என்னையாச்சு? மீனாவை தலையில அடிச்சிட்டாங்க பாட்டி. ஐயோ, என்னையா சொல்ற? எங்கயா மீனா? உள்ளதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டி. மீனா 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 பாட்டி, இப்படி வாங்க பாட்டி. பாட்டி, இப்படி வாங்க பாட்டி. இப்படி வாங்க, அழாதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ஒண்ணு ஆகாது பாட்டி. அமைதியா இருங்க. மரியாதை, மீனாவை காப்பாத்து. ராமு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆகாது பாட்டி, பொறுமையா இருங்க. மீனா, யாருமா நீங்க? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அம்மா, உள்ள என் பேத்தி இருக்கிறாம்மா. போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேம்மா. இருங்க பாட்டி. ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குமா உள்ள? நீங்க இப்படி கத்திட்டு இருக்க கூடாது. டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. நீங்க போங்கம்மா அந்த பக்கம். சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். பாட்டி, இப்படி வாங்க பாட்டி. ஐயா, மீனா ஐயா. ஒண்ணு ஆகாது பாட்டி, நீங்க அழாதீங்க. மீனா, என்னையா இது? வீட்டுக்கு மீனாவை பார்க்க போனேன். அப்ப 2 பேரும் முகமுடி போட்டிருந்தாங்க. அவங்க அடிக்கிறத பார்த்துட்டு நான் கத்திக்கிட்டே போனேன். அதுக்குள்ள தலையில அடிச்சுட்டு ஓடிட்டாங்க பாட்டி. ஐயோ, முகமூடி போட்டவங்களா?
அது? எதுக்கு என் மீனா அடிச்சானுங்க? தெரியல பாட்டி. அவங்க யாரு எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல பாட்டி. அவங்கள பார்க்கும்போது நம்ம ஊர்க்காரங்க மாதிரி தெரியல பாட்டி. அவங்க அடியாள் மாதிரி தெரிஞ்சாங்க. அடியாளுங்களா? மீனா அடிக்க யாரு அடியாள் அனுப்பிச்சது? இவளுக்கு நம்ம ஊர்ல எதிரிங்க யாருமே இல்லையே பாட்டி. ஏன் இல்ல? ஓ அப்பனும் மாமனும் தான் அவளுக்கு எதிரியா இருக்கானுங்க. அவனுங்க தான் இவள ஆள் வச்சு அடிச்சிருப்பானுங்க. பாட்டி, என் அப்பா அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாரு பாட்டி. ஏன் நடந்திருக்க மாட்டான்? இவள ஊரை விட்டு துரத்தணும்னு டீச்சர் வேலையை விட்டு விரட்ட வந்தார உன் அப்ப. அவன் கூட ஓ மாம சத்தியமூர்த்தி தானே உடந்தையா இருந்தான். அவனுக்கு மீனா மேல கோபம் இருக்கியா? அடிச்சுக்கிறதுனா அவங்களுக்குள்ள தான் பாட்டி அடிச்சுப்பாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்து மீனாவெல்லாம் ஆள் வச்சு அடிக்க மாட்டாங்க பாட்டி. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஸ்கூலை விட்டு துரத்துறானுங்க. நீயும் பார்த்தல. இத மட்டும் தனித்தனியாவா செய்வானுங்க? அதான் திரும்பவும் மீனா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலே பாட்டி. அதுக்கு தான் இவனுங்க அடிச்சிருப்பானுங்க. இல்ல பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் என் அப்பா அந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க மாட்டாரு பாட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ உன் மாம சத்தியமூர்த்தி இதை செஞ்சிருப்பானா? சேச்சா, எனக்கு அவர் மேலேயும் சந்தேகம் இல்ல பாட்டி. இவங்க யாரோ எங்கேயோ மறைஞ்சு நின்னு வேலை பாக்குறாங்க பாட்டி. வேற யாரோவா? என்னையா சொல்ற? மீனாவுக்கு எதிரிங்கன்னா அது இவனுங்க மட்டும் தானையா? இவங்கள விட்ட வேற யாரையா இருக்காங்க? இவ தான் தப்பு பண்ண எல்லார்கிட்டயுமே எதிர்த்து சண்டை போட்டு வச்சிருக்காளே. யாரு என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இவளால பாதிக்கப்பட்ட யாரோ தான் செஞ்சிருக்கணும் பாட்டி. மீனாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் பாட்டி. ஐயா, அவனுங்க யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடியா, இல்லனா அவனுங்க திரும்ப அடிக்க வருவானுங்க. விட்டுற மாட்டேன் பாட்டி. முதல்ல மீனா கண்ணு முழிக்கட்டும். அவ கண்ணை திறந்தா தான் அடிச்சது யாரு, அவங்களை அனுப்புனது யாருன்னு தெரியும். அம்மா தாயே, தாயே, என் பேத்தியை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடு. என்னங்க? என்ன? என்னங்க? என்னங்க? இந்த ராம் எங்க போனா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையேங்க. அவன் என்ன சின்ன குழந்தையா ரேவதி? வந்துருவாமா. என்னங்க? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். வெளியில எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான். அப்படி என்னதாங்க வெளியில வேலை இருக்கும்? இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தாங்க. அட, டவுனுக்கு எங்கேயாவது போயிருப்பாமா. பைக்ல தான் வந்துகிட்டு இருப்பான். பைக் சத்தத்துல போன் சத்தம் காதுல கேட்டிருக்காது. வருவான், விடு. சும்மா டென்ஷன் ஆகிட்டு. என்ன புள்ளையோ, எங்க போறேன்னு அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு போறது கிடையாது. சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. ஐயோ, என்ன சொல்றீங்க?